சாமி அனைவருக்கும் மாலை வணக்கம். உங்கள் வெற்றிச்செல்வன் பேசுகிறேன். இயற்கை விவசாயம் பலபயிர் சாகுபடி ஒரு அழகான ஊரை உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். பார்த்தீங்களா, இது வந்து நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட். இங்கே பெரும்பாலும் வந்து மழை குறைவு. இங்கே விவசாயம் வந்து பெருமளவில் கிடையாது. பெரும்பாலும் வந்து மழை கம்மியாக இருக்கிறதுனால 1100 1200 அடி அளவுக்கு ஆழத்தில் தண்ணி போயிடுச்சு. இங்கே வந்து மானாவாரியில் வந்து சோளம், எள், ஆமணக்கு இந்த மாதிரி விவசாயங்கள், மானாவாரி விவசாயங்கள் தான் அதிகமாக பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இந்த நாமக்கல் மாவட்டத்தில் திருச்செங்கோடு பகுதி பக்கம் வந்து ஒரு அழகான கிராமத்தில் நம்ம பலபயிர் சாகுபடிக்காக வந்திருக்கோம். இப்போ கடந்த 3 நாளாக வந்து தோட்டங்கள் வந்து அமைச்சு விவசாயங்கள் நடந்துகிட்ருக்கு. இப்போ நம்ம பலபயிர் சாகுபடி விவசாயத்தில் மரங்கள்லாம் இன்றைக்கி நடவு போயிட்டுருக்கு. இது ஒரு சிறப்பு என்னென்னா, இன்றைக்கி ஒரு மணி நேரம் அங்கே நல்ல மழை பெஞ்சுது. 3ஆவது நாள் இன்றைக்கி 1 மணி நேரம் மழை பெஞ்சதில்ல. இப்போ நம்ம தோட்டத்தில் மழை பேஞ்சிடுச்சு. பக்கத்து நிலத்துலலாம் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து போயிடுச்சு. எப்படி போயிடுச்சுன்னா, மேலே இருக்கிற டாப் சாயில், அந்த மேலே உள்ள மண்ணை எடுத்துக்கிட்டு உருண்டு பள்ளம் எங்கே இருக்கோ அங்கே அதை நோக்கி நகர்ந்து போயிடுச்சு. அதே நம்ம பலபயிர் சாகுபடியில் தண்ணி எல்லாமே தோட்டத்துக்குள்ளே தேங்கி நின்றுடுச்சு. இப்போ இதன் மூலியத்தில் மண்ணரிப்பு தடுக்கப்பட்டுடுச்சு. தண்ணியை நம்ம சேமிச்சிட்டோம். செடிகளுக்கு தேவையான தண்ணி பரிபூர்ணமாக கிடச்சிருச்சு. இந்த நீர் வந்து ஒரு 4-5 நாளைக்கு தேவையான அளவுக்கு நீரை இந்த பூமி தக்க வச்சிட்டோம். அப்போ பலபயிர் சாகுபடியில் அடுக்குமுறை விவசாயத்தில் பார் பிடிச்சி மேட்டுப்பாத்தி அமைச்சு நம்ம விவசாயம் பண்ணும்போது நமக்கான மழைநீர் சேகரிப்பு, நீர் வந்து வெளியே போகாமல் இருக்க ஒரு மிகப்பெரிய செயல்பாடுகளை நம்ம செஞ்சிட்ருக்கோம். நடவுகள் நடப்பட்டுருக்கு. அழகாக நட்டுட்டு வராங்க. தெரியுதுங்களா? கன்று நடவு போயிட்டுருக்கு. இதில் பார்த்திங்கன்னா இப்போ வாழைக்கன்று நட்டு முடித்தாச்சு. பப்பாளி கன்று, சீத்தாக்கன்று, கருவேப்பிலை, மாங்கன்று நட்டாச்சு, கொய்யாக்கன்று நட்டாச்சு, தேக்கு நட்டாச்சு, அத்தி நட்டாச்சு. உயிர்வேலிகள் போயிட்டுருக்கு. நாளைக்கு மஞ்சள் நடவு இருக்குது. இது ஒரே தண்ணியில் இவ்வளோ விவசாயங்களும் இயற்கையான முறையில் நடவு பண்ணி பராமரிக்க போகிறோம். இந்த தோட்டம் அழகாக இருக்குது, பார்க்க ரம்மியமாக. நல்ல மழை, இறைவன் வந்து ஒரு அருமையான மழையை நமக்கு கொடுத்துருக்காரு. தண்ணியை அழகாக ஸ்டோர் பண்ணியிருக்கோம். நீர் பாச வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு வாரத்துக்கு அந்த அளவுக்கு தண்ணி நம்ம கொடுத்துருக்கு. இந்த விவசாயத்தில் சிறப்பு என்னென்னா, ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் இதுக்குள்ளே நம்ம மிளகு ஏற்ற போகிறோம். இப்போ உதாரணத்துக்கு இதில் மிளகு ஏற்றக்கூடிய செடிகளை உள்ளே நடவு பண்ணியிருக்கோம். 3 வருஷத்தில் நம்ம இதில் மிளகு நட்டு ஒரு 1/2 டன் மிளகு வந்துட்டாலே, ஒரு 500 கிலோ நமக்கு மிளகு வந்துட்டாலே போதும் ஒரு ஏக்கரில். இன்றைக்கி 700 ரூபா போகுது. இன்னும் ஒரு 3 வருஷத்தில் 1 கிலோ 1000 ரூபாலேருந்து 1500 ரூபா போகும். அப்போ ஒரு 1/2 டன் வந்துட்டாலே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வருமானத்தை கொடுத்துரும். ஒரு 4லேருந்து ஒரு 5 லட்ச ரூபா கொடுத்துரும். அப்போ ஒரு விவசாயிக்கு ஒரு ஏக்கரில் பலபயிர் சாகுபடியில் ஒரு வருட வருமானம் ஒரு 5 லட்சம் கிடைக்கிது அப்படின்னா, ஒரு விவசாயத்தில் மிளகு மட்டும். அது இல்லாமல் வாழை இருக்குது, பப்பாளி இருக்குது, முருங்கை இருக்குது, கொய்யா இருக்குது, மா இருக்குது, அன்னாச்சி நடவு இருக்குது. இதில் தேக்கு, மரப்பயிர்கள் தேக்கு வந்துட்டுருக்கு. அப்போ விவசாயிகளுடைய என்றைக்குமே வந்து பாதுகாப்பு வந்து ஒரு பெரிய பொக்கிஷமாகவே இந்த பூமி பாதுகாக்கப்படும். இதுவே நீங்கள் சிங்கிள் கிராப், இப்போ ஒரு எள் விரைச்சிருக்காரு, எள்ளை பாருங்கள், ஒழுங்காகவே வரல, களை கொத்த முடியல, ஆள் இல்லை. இவருக்கு இதில் எள் எடுத்து இவர் என்ன விலைக்கு விற்பார்? பக்கத்தில் சோளம் வச்சுருக்காங்க மாட்டுக்கு. இவங்களுடைய வாழ்வாதாரம் எல்லாமே கேள்விக்குறி தான். ஆனால் நம்ம பலபயிர் சாகுபடியில் தண்ணி ஸ்டோர் பண்ணிட்டோம், சேமிச்சிட்டோம். கன்று நடவு போயிட்டுருக்கு. ஒரு பிரம்மாண்டமான செயல்பாடை நம்ம செஞ்சிட்ருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு, கேட்குறதுக்கு. இதில் மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, நீங்கள் பண்ணைக்குட்டை வெட்ட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த மாதிரி முறைகள் நீங்கள் விவசாயம் பண்ணும்போது இதுதான் மிகப்பெரிய பண்ணைக்குட்டை. இப்போ ஒரு ஏக்கரில் நம்ம பண்ணைக்குட்டை வெட்டியிருக்கோம். ஒரு ஏக்கரில் மழைநீர் வந்து சேமிக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு கண் கூட காமிக்கிற இந்த வீடியோவில் இதில் 33 வகையான விவசாயங்கள் நடக்க போகுது. நட்டுன்னு வந்துட்டுருக்கோம்.
33. இவருக்கு 20 விவசாயங்கள் ஃபெயிலியர் ஆனாலும் மரப்பயிர்களில் ஒரு 13 விவசாயங்கள் நிற்கும். அந்த 13 விவசாயம் இதில் முள் சீத்தா இருக்குது, நாட்டு சீத்தா இருக்குது, ராம் சீத்தா இருக்குது, கொய்யா லக்னோ 49 இருக்குது, மா வெரைட்டி இருக்குது, தேக்கு பிரம்மாண்டமாக வந்துட்டுருக்கு, கருவேப்பிலை நட்டுருக்கோம். இதுக்கப்புறம் என்ன, பிரம்மாண்ட வளர்ச்சி தான். நாளைக்கு மஞ்சள் நட போகுது, காய்கறிகள் நட போகிறோம். சிறப்பான தோட்டத்தை உருவாக்கி வந்துட்ருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு. உங்கள் வெற்றி செல்வன். நம்மளை நாம் தான் காப்பாற்றிக்கணும். வாய்ப்பு ஒரு முறை தான், நல்ல வழியில் பயன்படுத்திங்க. இப்போ சுற்றி வந்து அண்ணாச்சி நம்ம நட போகிறோம். வேலி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, வேலி சுற்றி அண்ணாச்சி நட போகிறோம். இதில் 1000 கன்றுகள் நடவு செய்ய போகிறோம். இந்த வேலி சுற்றி 1000 கன்றுகள் நடவு செய்ய போகிறோம். ஒரு கன்று வந்து வருடத்துக்கு ஒரு பழம் கொடுக்கும். ஒரு பழம் 50 ரூபான்னு விற்றாலே ஒரு 50,000 ரூபா வந்து வருமானம் கிடைக்கும். அப்புறம் அதில் வந்து சின்ன சின்ன குருத்துகள் மாதிரி விதைகள் வரும், செடிகள் வரும். அது ஒரு செடிக்கு 5லேருந்து 15 வரும். ஒரு செடி நீ 5 ரூபான்னு விற்றாலே 5 25, அது ஒரு 25,000 ரூபா ஒரு 1000 செடிகளுக்கு கிடைக்கும். இதுதான் விவசாயம். சின்ன சின்ன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நீங்கள் விவசாயத்தை சிறப்பாக செஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு நான் வந்து நெல் போடுறேன், நான் கரும்பு போடுறேன், இருக்கிற தண்ணி பூமியில் இருக்கிற தண்ணியெலாம் எடுத்து ட்ரை பண்ணுறேன், நாளைக்கு போர் வற்றி போச்சு, என்னால் விவசாயம் பண்ண முடியலன்னா உன்னை யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அப்போ நாம் தான் மாறணும், நீங்கள் தான் மாறணும். இல்லை நான் கரும்பு தான் போடுவேன், நான் நெல் தான் நடுவேன், இருக்கிற தண்ணியெல்லாம் எடுத்து ட்ரை பண்ணிவிட்டு நான் போகிறேன் எம்டி ஆக்கி நான் வாழ்வாதாரம் இல்லாத போனால் உன் குடும்பத்தை யாருமே, உன் பக்கத்து வீட்டுக்காரனோ எதிர் வீட்டுக்காரனோ, ஏன் உன் அப்பா அம்மாவோ உன் தம்பியோ யாருமே உன் குடும்பத்தை காப்பாற்ற மாட்டாங்க. உன் பிள்ளைங்க தெருவில் வந்து நிற்கும், உங்கள் வீட்டு அம்மா பசியில் பஞ்சத்தில் வந்து நிற்பாங்க. இது ப்ராக்டிக்கலாக நான் பார்த்தேன், என் குடும்பத்தில் பார்த்தேன் நான். அதனால் பி ப்ராக்டிக்கல். அவங்க குடும்பத்தை அவங்க தான் 1/2 ஏக்கர் நிலமா 1/4 ஏக்கர் நிலமா மல்டி கிராப் பண்ணுங்கள். நான் தேவையில்லை, உங்களுக்கு தெரியும். சுபாஷ் பாலேக்கர் மாடல் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணிக்கங்க, நடவு பண்ணுங்கள். சரிங்களா? விதைகளை பாதுகாத்துக்குங்க. ஈஸியாக எளிய முறையில் நாட்டு மாடை வச்சு ஜீவாமிரத்தை செஞ்சு எரு பயன்படுத்தி மெயின்டைன் பண்ணிக்க. வேலை முடிஞ்சு போச்சு. சரிங்களா? உன் குடும்பத்தை நீங்கள் தான் காப்பாற்றணும் ஜாமிலா. காலம் ரொம்ப கிட்ட இருக்குது. பி அலாட். நல்லபடியாக இருங்க. ரொம்ப சந்தோஷம் உங்ககிட்ட பேசுறது. நீரை சேமிச்சாச்சு, மழை நீரை சேமிச்சாச்சு. சூப்பரான அட்மாஸ்பியர் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப சந்தோஷம். மக்களுக்கு எல்லாருக்கும் ஒரே சந்தோஷமாக போயிட்டுருக்குங்க. நல்லபடியாக நடவு பண்ணிகிட்ருக்கோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வெற்றி செல்வன். நன்றி, வணக்கம். வெற்றி செல்வன். ஈஸ்வரா, பரமேஸ்வரா, மக்களை காப்பாற்று.